Hello friends, very good evening. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6 The Little Hero of Holland supplementary reading இதுதான் பார்க்க போறோம். The Little Hero of Holland ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஒரு நிஜ கதை. ஒரு சின்ன பையன், ஒரு துணிவான ஒரு இதயம் உள்ள ஒரு பையன் தன்னுடைய கிராமத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் எப்போதும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவன் வந்து அது எப்படி காப்பாத்துறான், அவன் எந்த விதத்தில் காப்பாத்துறான், அதை வந்து அந்த ஊரை சேவ் பண்ணுறது, காப்பாற்றப்படுறது. The story it highlights that no one should forsake the duty towards their nation. தன் நாட்டுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் தான் வந்து தன்னோட பங்களிப்பு இருக்கணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுது. If a person is given a situation where he has to protect his country and he has to save it from danger, how he has to act, எப்படி காப்பாற்றணுங்கிற அந்த துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு பையனோட கதை தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஸோ ஒன் ஷுட் நாட் ஹெசிடேட் டு டேக் அ போல்ட் decision when it comes to save one's own country. நம்ம நாட்டை காப்பாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நம்ம அஞ்சக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் பீட்டருங்கிற கதாபாத்திரம், அவனை வச்சு இந்த ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும். அவன் எப்படி இந்த ஹாலண்டுங்கிற நாடை காப்பாத்துறான் தன்னுடைய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலாடு. அதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். I'll read the story and will tell you the meaning as well. As usual, this is a true story of a little boy with a brave heart and a passionate love for his village. Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. என்ன வந்து இந்த கதையில என்ன பண்றான் அந்த பையன், என்ன ஒரு பிரேவ் ஆக்ட் பண்றான் தன் ஊரான ஹாலண்டை வந்து காப்பாத்துறதுக்கு, அந்த ஊர்ல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றான், துணிவோட என்ன செயல் செய்யறான். Holland is a country where much of the land lies below sea level. இந்த sea level கீழே தான் இந்த ஹாலண்டுங்கிற நாடே இருக்கு. Much of the land, not the entire country, most of the land region is below the sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. The dikes அப்படின்னா என்ன மீனிங் நம்ம கிளாசரி பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க? An embankment for controlling or holding back the waters of the sea or a river. அந்த ஆறு ஒரு கட்டத்துக்கு தாண்டி ரொம்ப பாஞ்சு இந்த ஊரையே வந்து நாசம் செய்யற அளவுக்கு கொண்டு போவோம். ஒரு அணை மாதிரி கற்று வைக்கிறது, அணையை தான் வந்து டைக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that the country will be safe and dry. அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாருமே வந்து கூடி வேலை செஞ்சிருக்காங்க. அந்த சுவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், தன்னுடைய நாடு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஸோ they won't allow the waters getting flooded into the country. அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து இந்த ஊருக்குள்ள வராத அளவுக்கு அந்த சுவடுகளை, அந்த அணைகளை வந்து பாதுகாக்கிற வேலை வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஃபார் செஞ்சுரிஸ் த பீப்புள் ஆஃப் ஹாலண்ட், பல நூற்றாண்டு காலமாக இந்த மக்கள், இந்த ஊர்ல வசிக்கிற மக்கள் எல்லாருமே அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அண்ட் they were very sure that the water doesn't enter into the country. Even the little children know the dikes must be watched every moment. சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் இந்த அணைகள் உடைக்கப்பட்டு தண்ணி உள்ள வரக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு குழந்தைக்குமே அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்குமே தெரிஞ்சுக்க. And that a hole no longer than your finger can be very dangerous thing. ஒரு இத்தினோண்டு ஒரு ஓட்டை இருந்தா கூட அதுல இருந்து நீர் பெருகி வந்துடும். அதனால அந்த ஒரு விஷயத்த கூட அவங்க ரொம்ப அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. So that the water doesn't get flooded into the country. Many years ago there lived in Holland a boy named Peter. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தான். இந்த பையன் பேர் வந்து பீட்டர். ஹாலண்ட்ல வசிக்கிறான். Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices.
Tended அப்படின்னா பாதுகாத்துனாங்க. He took care or watched over. ஒழுங்கா இருக்கா இல்லையா, அந்த இந்த கேட் வந்து சரியாக அந்த அணைகளுடைய கதவுகள் இல்லாட்டி அந்த கேட் வந்து ஒழுங்காக பராமரிக்கப்படுறதா, அது வந்து கூர்மையா கவனிச்சுட்டே இருந்திருக்கார். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெண்டட். டு வாட்ச் ஓவர் ஆர் டுக் கேர், தட் இஸ் கால்ட் அஸ் டெண்டட். Who tended the gates in the dikes called sluices. இந்த மதகுகள் அதுதான் ஸ்லூசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. He took care. He opened and closed the sluices so that the ships could pass out of the Holland's canals into Great Sea. அந்த கேட்டை வந்து திறக்கிறது மூடுறது இந்த வேலைகள்லாம் வந்து அவர் பார்த்தினார். He opened and closed the sluices so that the ships could pass out of Holland's canal. அந்த கால்வாய் உள்ளயும் வெளியிலயும் இந்த படகுகளும் கப்பலும் போயிட்டு வரா போல அவனுடைய வேலையா இருந்தது. அவங்களும் இந்த மாதிரி கேட்டை திறந்து மூடுறது, that was the work he did. One afternoon in the early fall அப்படின்னா இலை உதிரும் காலம். One afternoon in the early fall when Peter was 8 years old, his mother called him for his play. அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க பையனை. Come Peter, she said. வா பீட்டர், I want you to across the dike and take these cakes to your friend. நீ இந்த அணைகளை தாண்டி உன்னுடைய நண்பருக்கு இந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வா. அந்த உன்னுடைய நண்பர் கண்ணு தெரியாதவர், அவர்கிட்ட போய் இந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வா. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. நீ சீக்கிரமா போயிட்டு வந்து விளையாடாம வந்த அப்படின்னா இருட்டுறதுக்கு முன்னாடியே நீ வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. She is giving a condition like you shouldn't play and you can come, if you don't play you can come back home early. That is what she's saying. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. The short journey to take a message, இந்த ஒரு செயலை செய்யறதுக்காக அவன் வந்து அந்த குட்டி பயணத்தை எடுத்துக்கிறான். இந்த இடத்துல இருந்து அவனுடைய கண் தெரியாத நண்பர்கிட்ட போய் கேட்க பகிர்ந்துக்கிறதுக்காக போறான். So he's taking a short journey. So the little boy was glad to go on such an errand and started off with a light heart. ஒரு மிதமான இதயத்தோட அவன் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த செயலை செய்யறதுக்காக, அவங்க அம்மா கொடுத்த டாஸ்கை நிறைவேற்றுறதுக்காக அவன் கிளம்பி போறான். He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. கொஞ்ச நேரம் அந்த கண்ணு தெரியாத நண்பர் கூட நேரம் செலவழிக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்த வழியில இந்த கால்வாய்களா இருக்கட்டும், அந்த அணைகள் பத்தியா இருக்கட்டும், இந்த சூரியன், அந்த சுத்தியூர இருந்த பூக்கள், என்னெல்லாம் வந்து கப்பல்லாம் பார்த்தான், தூரத்துல நான் நடந்து வரத்த என்னெல்லாம் கப்பல்கள்லாம் இருந்தது, தான் பார்த்துன்னு வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறான் தன் நண்பரை பார்த்தோன்னு. Then he remembered his mother's wish that he should return before dark, and bidding his friend goodbye, he set out for home. திடீர்னு ஞாபகம் வருது, அவங்க அம்மா வந்து நீ சீக்கிரம் போனேன்னா உன் நண்பரோட கொஞ்ச நேரம் செலவழிச்சுட்டு நீ இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்களா. திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால அவன் நண்பர்கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான் தான் வீட்டுக்கு. As he walked beside the canal, அது வழியா அது பக்கத்துல அதோட நடந்து வர்றது, இந்த கால்வாய் ஓரமா நடந்து வரான். He noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. அந்த கெனால் கால்வாய் வழியா அப்படியே நடந்து வரான்ல, நதியெல்லாம் வந்து நிரம்பி இருக்கு. மழை பெஞ்சதுனால the rivers are filled with waters, and he seeing how they are beating against the side of the dike. அந்த சுவடுகளுக்குள்ள பெரிய அணைகள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, அது அப்படியே தண்ணி வேகமா நிறைய இருக்கிறதுனால அது போய் இடிக்கிறது. ஸோ he is thinking of his father's gate. அவங்க அப்பா பாதுகாக்கிற அந்த கேட், அதை வந்து அவன் ஞாபகத்துக்கு வருது. I am glad that they are so strong, he said to himself. ஓ இவ்வளோ பலமா இருக்குல்ல, ரொம்ப அழுத்தமா தான் இருக்கு. அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான், தனக்கு தானே சொல்லிக்கிறான். If they gave way, what become of us? If they gave way, what would become of us? அது இத மீறி இதுல தண்ணி வருதுன்னா நம்ம எல்லாம் என்ன ஆறுது, என்ன ஆகும்? These pretty fields would be covered with water.
இந்த வயல்வெளிலாம் நீரால நிரம்பி போயிடும். இந்த கேட் இந்த இப்ப நம்ம வாசக்கதவு வச்சிருக்கோம். அந்த கதவு நம்ம திறந்தா தான் வீட்டுக்குள்ள யாராவது நுழைய முடியும் இல்லையா? அதே போல தான் இந்த அணைக்குள்ள இந்த நீர் வந்து அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு கசிவு இருந்தது, இது மீறி தண்ணி நெறைய இருக்கு, இது உடைச்சிருந்ததுன்னா, ஊரே நீர்ல வெள்ளத்துல முழுகிடும் இல்லையா? ஸோ அவனுக்கு அந்த ஞாபகம் வருது. ஒரு பயம் மாரி இருக்கு அவனுக்குள்ள. "ஐ அம் கிளாட் தே ஆர் சோ ஸ்ட்ராங்," ஹி செட் டு ஹிம்செல்ஃப். "இஃப் தே கேவ் வே, what would become of us?" நம்ம என்ன ஆவோம்? "These pretty fields would be covered with water." இந்த வயல்வெளிலாம் வந்து நீர்ல நிரம்பி போயிடுமே. Father always calls them the angry waters. I suppose he thinks that they are angry at him for keeping them out so long. As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road or to listen to the rabbit's soft tread as they rustled through the grass. இப்போ சில நேரம் என்ன ஆகும், நிப்பாட்டிட்டு அந்த ஓரமா வளர்ந்துருக்கிற இந்த நீல கலர் பூக்கள் எல்லாத்தையும், நீல நிற பூக்கள் எல்லாத்தையும் இந்த ஓரோட்டோரமா இருக்கிறத வந்து பறிச்சு வச்சுப்பான். அது மட்டும் இல்லாம சில நேரம் நிப்பாட்டி இந்த முயல்லாம் இருக்கும்ல, அந்த புல் மேல மெது 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 மெதுன்னு பொறுமையா நடக்குது. அந்த சத்தத்த புல்ல நடக்கிற சத்தம் வந்து பொறுமையா நடக்கிறதுனால அந்த சத்தத்தை ரசிச்சுட்டு இருந்தானாம். சில நேரம் பூக்கள்ல பறிச்சிருக்கான், நீல நிற பூக்கள்ல. சில நேரம் இந்த முயல் நடக்கிற அந்த சத்தம், இந்த புல்வெளி மேல நடக்கிற அந்த சத்தத்தை ரசிச்சு கேட்டிருக்கான். He used to listen to the rabbit's soft tread. இந்த மிதிச்சுட்டே போகும்ல, ட்ரெட்னா மிதிச்சுட்டு போகுது. சம்திங் வி கால் இன் தீஸ் டேஸ் இன் ஜிம் கால்ட் அஸ் ட்ரெட்மில். இது கேட்டிருக்கோம். அதில் அப்படியே மிதிச்சு மிதிச்சு நடந்துட்டே போகிற மாதிரி. இப்போ நம்ம சுற்றியூர வாக்கிங் போகிறோம், அந்த ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கோம்னு தெரியும். ஸோ இங்கே ட்ரெட்டுங்கிறது என்னத்துக்கு சொல்ல வராங்க, அந்த ரேபிட் முயல் மிதிச்சு புல் மிதிச்சு நடக்கிறது, அந்த சத்தத்தை வந்து கேட்டு ரசிச்சிருக்கான். பட் ஆஃபனர் ஹீ ஸ்மைல் as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. அந்த வழியாக போறது அவனுடைய கண் தெரியாத நண்பர், அவனோட ஞாபகமும் வருது. அவனுக்கு ரொம்ப குறைச்சலான ஆசைகள், ரொம்ப இவனை பார்த்தாலே எப்போதும் ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைச்சது. அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் சோ கிளாட் டு see him. இவனுக்கும் அவரை பார்க்க பிடிச்சிருக்கு, தன் நண்பரை. அவருக்கும் இவரை பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. And he was a person who had only few pleasures. Suddenly he noticed that the sun was setting and it was growing dark. அப்படியே சூரியன் மறைஞ்சிட்டே வருது, இருட்டிண்டே வராத அவன் கவனிக்கிறான். மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ. அம்மா வந்து எனக்காக காத்துட்டு இருப்பாங்களே, தேடுவாங்களே. He thought and he began to run toward home. அதனாலே வேக வேகமா தன் வீட்டுக்கு ஓடி போக ஆரம்பிக்கிறான். Just then he heard a noise. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது. It was the sound of the trickling water. He stopped and looked down. டொக் 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 அப்படின்னு. இப்ப நம்ம சரியா டேப்லாம் மூடலைன்னா அந்த தண்ணி சொட்டிட்டே இருக்கும்ல, அது மாதிரி இவனுக்கு எங்கேயும் ஒரு தண்ணி ஒழுகுற மாதிரி சத்தம் கேட்கிறது. So he hears the sound of a trickling water. சிறு சிறு துளிகளா விழற நீர் சத்தம், அதுதான் ட்ரிக்லிங் அப்படின்னு சொல்றாங்க. He stopped and looked down. நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல சுத்தி பார்க்கறான். There was a small hole in the dike. அந்த அணைகள்ல ஏதோ ஒரு குட்டியோண்டு ஓட்டை இருந்திருக்கு, சின்னதா ஒரு ஓட்டை இருந்திருக்கு. through which a tiny stream was flowing. ஒரு கொஞ்சம் சின்ன ஆறா ஓடுறா போல ஒரு அவனுக்கு தோன்றுது. இப்ப நம்ம வீட்லயே கிச்சன்லயோ சிங்க்லயோ ஏதோ டேப் ஒழுங்கா மூடலைன்னா அந்த தண்ணி மாட்டும் லேசா மெல்லிசா போயிட்டே இருக்கும். அது போல இந்த அணைகள் ஒரு இத்தினோண்டு ஒரு ஓட்டை பார்க்குறான். அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி வழிஞ்சு ஓடிண்டே இருக்கு. எனி சைல்டு இன் ஹாலண்ட் இஸ் ஃப்ரைட்டன்ட் அட் த தாட் ஆஃப் அ லீக் இன் த டைக். எந்த ஒரு குழந்தையாவே இருக்கட்டுமே ஹாலண்ட்ல, ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன லீக் இருக்கு, இந்த டைக்ல இருக்கிற ஒரு லீக், அந்த அணைகள்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஓட்டை அந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயம் வந்துருமா. So he was frightened. Even Peter is frightened with this by seeing this. Peter understood the danger at once. இதனால என்ன விபரீதம் இருக்கும், என்ன ஆகுங்கிறத அவன் புரிஞ்சுன்றான். If the water ran through a little hole, it would soon make a larger one. இந்த இத்தினோண்டு ஓட்ட வழியாக தண்ணி வருதுன்னா கூடிய சீக்கிரமே அது ஒரு பெரிய அளவுல பெருசா போயிடும். And the whole country would be flooded. மொத்த நாடுமே வந்து வெள்ளத்துல இருக்கும். In a moment he saw what he must do. அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல, அந்த நிமிஷத்துல என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தான். Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. தான் கையில வச்சிருந்த அந்த பூக்களாத்தையும் அப்படியே விட்டறிஞ்சிட்டு அந்த he climbed down the side of the dike. இந்த அணைகள் சைடு வழியா அப்படியே இறங்கி
தன் விரலால இந்த இத்துணூண்டு தன் கை விரலால இந்த ஓட்டைய அடைக்கிறா போல புடிச்சுக்கிறான். The flowing of the water was stopped. இந்த நீர் ஒழுகிறது, இந்த நீர் ஓடுறது வந்து நின்னு போயிடுது. ஓஹோ, he said to himself, the angry waters must stay back now. இந்த கோபமா இந்த நீர் வெளில வருது இல்லையா, இது இப்ப நின்னே ஆகணும். I can keep them back with my finger. என்னால தடுத்து நிப்பாட்ட முடியும். என்னோட இந்த விரலை வச்சே இந்த ஓட்டைய தடுத்து நிப்பாட்டி இந்த தண்ணி வெளியில வராம என்னால பாத்துக்க முடியும். Holland shall not be drowned while I am here. நான் இருக்கிற போது ஹாலண்ட் நாடு முழுகி போயிடுமா என்ன? நான் விட மாட்டேன். I'll not make this Holland country to get drowned. நான் இருக்கிற போது முழுக முடியாது. It cannot get drowned. Drownedனா முழுகி போறது. This was all very first sorry this was all very first at but soon it grew dark and cold. இது ஆரம்பத்துல தான், ஆனா கூடி சீக்கிரமே அது என்ன ஆயிடுது, இருட்டி போய் குளிர ஆரம்பிச்சிடுது. The little fellow shouted and screamed. இந்த சின்ன பையன் வந்து கத்துறான், கூச்சலும் கத்தலுமா போடுறான். கம் ஹியர் he called. யாராவது இங்க வாங்கலேன், யாராவது இங்க வாங்கலேன் அப்படின்னு கத்துறான். பட் நோ ஒன் ஹர்ட் him. யாருக்குமே ஆனா கேட்கல. நோ ஒன் கேம் டு ஹிம். யாரும் உதவி செய்யவும் வரல. தான் கை குட்டி விரலை வச்சுன்னு அவன் மூடுறான், இந்த ஓட்டைய தண்ணி உள்ள நுழையக்கூடாதுங்கிறது. ஏன்னா ரொம்ப நேரம் இப்படியே இருந்தா இந்த ஓட்டையே பெருசாகி இந்த நாடே வந்து ஹாலண்ட் சிட்டி would be filled with water, flooded with water. That is what thought he is having in his mind. So he is shouting for help. கத்துறான், யாராவது உதவி செய்யுங்க, யாராவது இருக்கீங்களா, யாராவது உதவி செய்யுங்க எனக்கு தயவு செஞ்சு அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். It grew still colder and his arms ached and began to grow stiff and numb. இன்னும் வந்து குளிர அதிகமாயிட்டே போறது. ஏன்னா இருட்டி போயிடுத்து, குளிரவும் அதிகமா இருக்கு. தன் கை தோளாப்பட்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா அப்படியே இறுகி போயிடுது. இட் பிகேம் ஸ்டிஃப் அண்ட் நம், மரத்து போறது. இப்ப ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கால் அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நின்னோம்னா அந்த காலுக்கு செயலே இல்லாத போல இருக்கும், அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். அதே போலதான் இவன் இந்த பொசிஷன்லயே இந்த கை விரல மறைச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவன் கை தோளாப்பட்டையெல்லாம் வலிக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே மரத்து போயிடுறது கை விரல்கள் எல்லாம். He shouted again, will no one come? மதர் மதர், யாரும் வரமாட்டீங்களா, அம்மா அம்மா அப்படின்னு இந்த பையன் கத்துறான். But his mother had looked anxiously along the dike road many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend and that she would scold him in the morning for staying away from home without permission. அவங்க அம்மா வந்து ஆர்வலா பார்க்கறாங்க வாசல்ல நின்னு. இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து லேட்டா வந்தா நம்ம அம்மா தேடுவாங்கல்ல, வாசல்ல நின்னு பார்ப்பாங்க, ஏன் இன்னும் வரல, இத்தனை நாள் விட்டுருக்குமே ஸ்கூலு, ஏன் இன்னும் பையனோ பொண்ணோ வரலன்னு தேடுவாங்கல்ல, அதே போலதான் இவங்க அம்மா தேடுறாங்க. அந்த அணை ஓரமா நின்னு கவனிச்சு பாக்குறாங்க, என்னாவது வரானா, நடந்து பாக்குறானா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா வரவே இல்லை. அதனால என்ன பண்றாங்க, கோவப்பட்டு இந்த கதவை சாத்திட்டு தன் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஒருவேளை நம்ம பையன் வந்து தான் ஃப்ரெண்டோட இன்னைக்கு ராத்திரி நேரத்தை செலவழிக்கணும்னு நினைச்சிருக்கான் போல இருக்கு. வரட்டும் வரட்டும், நாளைக்கு வந்தோடனே ஏன் என்னோட அனுமதி இல்லாம நீ தங்கினாங்க அப்படின்னு நான் கேட்கறேன், வந்து அவன்கிட்ட சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினைச்சுன்னு கதவை சாத்திடுறாங்க. பீட்டர் ட்ரை டு விசில் பட் his teeth chattered with cold. பீட்டர் வந்து என்ன பண்றான், விசில் அடிக்க பாக்குறான். இந்த விசில் சத்தத்துலயாவது யாருக்காச்சும் கேக்குறதா, தனக்கு உதவி வேணுங்கிறத யாராவது உணர முடியுதாங்கிறத பாக்குறான். ஆனா தான் பல் வந்து நடுக்க ஆரம்பிக்குது. சேட்டர்னா நடுக்கிறது. குளிர் நாள்ல வந்து நமக்கே பல் நடுக்கும்ல, கார்த்தால தண்ணிய தொட்டாலே வந்து வாயை கொப்பளிக்கிறதையோ தண்ணியை தொடுறதையோ வந்து நமக்கு பல் நடுக்கும் கடன்னு. ஸோ அவனுக்கும் குளிர்ல வந்து பல் நடுக்கிறது. சேட்டர்ட் மீன்ஸ் டீத் பைட்டிங், feeling cold and frightened that one can't stop the upper teeth from against one's lower teeth. மேல் பல் கீழ் பல்ல வந்து இந்த டைப் அடிக்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்கும் குளிருக்கு. ஸோ அதுதான் வந்து chattered அதுக்கான அர்த்தம். He thought of his brother and sister in their warm beds. அந்த நேரத்துல அவனுக்கு வந்து அண்ணாவும் தங்கையும் தன்னுடைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் எவ்வளோ அடக்கமா தூங்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிறத நினைச்சு பாத்துக்கிறான். தன்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க எல்லாம் எவ்வளோ
இதமா பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. பட் ஐ மஸ்ட் நாட் லெட் தெம் பி ட்ரவுன் ஹி தாட். ஆனா நான் அவங்கள மூழ்கி அடிக்க கூடாதே, நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. தான் கை விரல வச்சு மூடிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நீர் வந்து அதிக அளவுல போகலைங்கிற ஒரு எண்ணத்துல அவன் இருக்கான். ஸோ தான் அண்ணா தங்கையெல்லாம் சௌரியமா படுத்துட்டு இருக்கான்னு ஒரு நினைப்பு வந்தாலும் நம்ம பாதுகாக்கணும், நம்ம வந்து இந்த ஊரை முழுக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவன் மனசுக்குள்ள இருக்கு. ஐ மஸ்ட் ஸ்டே ஹியர் அன்டில் சம்ஒன் கம்ஸ். யாராவது வர வரைக்கும் நான் இங்க இருக்கணும். ஐ ஹேவ் டு ஸ்டே ஆல் நைட். இன்னைக்கு இரவு பொழுதே நான் இங்கே தான் கழிக்க போறேன். யாராவது உதவி செய்யற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். The moon and the stars looked down on the child crouching on a stone on the side of the dike. அந்த நிலாவும் அங்க இருக்கிற நட்சத்திரங்களும் மேல இருக்கிற நட்சத்திரங்களும் எட்டி பாக்குறதான், கீழே குனிஞ்சு பாக்குறதான். இவன் அப்படியே முட்டி காலை இப்படி போட்டுண்டு I'll show you the picture of how crouching would be towards the end. Crouching means adopting a position where the knees are bent and the upper body is brought forward and down. நான் முட்டிக்கால் அப்படியே மடக்கிண்டு உடம்பு முன்பக்கமா கொண்டு வந்து அப்படியே இந்த பாறைக்கு மேல அப்படியே சாய்ச்சா போல உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த இந்த சுவடுகள் மேல, அணையோட சுவர்கள்ல. His head was bent and his eyes were closed. தலை வந்து அப்படியே தொங்கி போய் கண்ணெல்லாம் அப்படியே மூடி போயிடுது. But he was not asleep. ஆனா அவன் தூங்கல. Every now and then he rubbed the hand that was holding back the angry sea. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி தன்னுடைய கையை வந்து இப்படி இப்படி ரப் பண்ணிக்கிறான். I'll stand it somehow, he thought. எப்படியாச்சும் நான் அதை பிடிச்சிடுவேன். என்னால இதை பிடிச்சிக்க முடியும். So he stayed there all night keeping the sea out. முழுக்க அப்படியே உட்கார்ந்து தண்ணி வராத அளவுக்கு அவன் பாதுகாக்கிறான். He's staying there. Early the next morning, a man going to work thought he had a groan as he walked along the top of the dike. Groan அப்படின்னா ஒரு மாதிரியான சத்தம், வழியில இருக்கிற ஒரு சத்தம். அப்படின்னு ஒரு சத்தம். நம்ம வந்து ரொம்ப முடியலன்னா நம்மளும் அந்த மாதிரி தானே கத்துவோம். அது போலதான் அந்த அந்த வழியா போற ஒரு நபருக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் ஆஹ் வழியில அழறா மாதிரி இருக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. as he walked along the top of the dike. அந்த அணை மேல நடந்து போறத இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு யாரோ வழியில அழறா மாதிரி இருக்கிற சத்தம் வந்து கேக்குது. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. தொங்கின்னு இருக்கா போல, இந்த பெரிய சுவடுக்கு மேல தொங்கின்னு இருக்கா போல ஒரு பையனை இவர் பாக்குறார். What's the matter? He called. Are you hurt? என்ன விஷயம்பா? ஏன் எனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. I'm keeping the water back, Peter yelled. நான் தான் தண்ணியை தடுத்து புடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறான். Tell them to come quickly. அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க. The alarm was spread. People came running with shovels and the hole was soon mended. அந்த இவன் போட்ட கூச்சத்துல அங்க வந்து அந்த நபர் விஷயத்த வந்து சொல்லிடுறாரு ஊர் மக்களுக்கு. மக்கள் ஓடி வந்து they are running with shovels and the hole was soon mended. Shovel means a tool resembling a spade with a broad blade and typically upturned side used for moving earth, coal, snow. இந்த ஸ்பேட் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ் தான் ஷாவல்ங்கிறதும். அண்ட் த ஹோல் வாஸ் சூன் மெண்டட். இப்போ ஒரு செவரை கட்டுறத அது மேலே சிமெண்ட் பூசத்து இந்த ஒரு ஸ்பேடு மாதிரி இருக்கிறத வந்து இப்படி நிரப்புவாங்க இல்லை, அந்த ஒரு கருவியை வச்சு இந்த சிமெண்ட்டை பூசி அடைப்பாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி ஒரு ஷாவலை கொண்டு வந்து அந்த ஓட்டையை அடைக்கிறாங்க. They carried Peter home to his parents, and before long the whole town knew how he saved their lives that night. அன்னை இரவு they carried Peter home to his parents. அவங்க வந்து பீட்டரை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. and everyone came to know. எல்லாருக்கும் தெரிய வருது how he saved the lives that night. எப்படி வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட உயிரை வந்து காப்பாத்திருக்கான் தன்னோட புத்திசாலி செயலால. இந்த ஒரு துணிச்சலோட தான் ஊரை தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சின்ன பையனுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ டு திஸ் டே தே ஹேட் நெவர் ஃபர்காட்டன் டு திஸ் டே தே ஹேவ் நெவர் ஃபர்காட்டன் த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இப்போ வரைக்கும் யாருமே அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பீட்டரை மறந்ததே கிடையாது. எவ்ரி ஒன் ரிமெம்பர்ஸ் திஸ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். So we have a look quickly about the author.
Mary Mapes Dodge was an American children's author and editor, best known for her novel Hans Brinker. The Hans Brinkerங்கிற அந்த நாவலுக்கு தான் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்காங்க. She was the recognized leader in juvenile literature for almost a third of the 19th century. Dodge conducted Saint Nicholas for more than 30 years and it became one of the most successful magazine for children. குழந்தைகளுக்கான இருக்கிற அந்த மேகசின்ல செயின்ட் நிக்கோலாஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு மேற்பட்டு அவங்க அதை நடத்தி வந்திருக்காங்க. அந்த ஊர்ல அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேகசினா கூட இருந்திருக்கு. குழந்தைகளுக்கான ஒரு மேகசின்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேகசினா கூட இருந்திருக்கு. She was able to persuade many of the great writers of the world to contribute to her children's magazine. Mark Twain, Louisa May Alcott, Robert Louis Stevenson, Tennyson, etc. நான் இந்த அணைகள், இந்த ஸ்லூசஸ், இந்த glossary பகுதியில கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வார்த்தைகள், இத வந்து பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். few minutes ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கணும். ஓகே. 1 minute. So this is called something sluices. இந்த மதகுகள், இந்த ஒரு பெரிய மதகு எழுப்பியிருக்காங்க பாத்தீங்களா இந்த பிக்சர்ல, that is called as sluices. trickling, அப்படியே இந்த இத்தினோண்டு ஒரு ஓட்டையால தானே அந்த தண்ணி விழுறது, அருவி போல இத்தினோண்டு நீர்வீழ்ச்சி மாதிரி போகுதுன்னு சொன்னோம். ஸோ நம்ம இந்த பிக்சர்ல வந்து நான் காட்டுறது ஒரு இன்ஃபீலர்ல சொட்டு சொட்டா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. ஸோ அது போல அந்த ஹோல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளில வருது அப்படின்னு இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரிப்பிங் ஆஃப் வாட்டர், டைக்ஸ், அணைகள், இந்த தண்ணி இதுக்கு மேலே எழும்பி வராத அளவுக்கு அங்கே ஒரு சுவர் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ லுக்கிங் அட் திஸ் பிக்சர் யூ மே கெட் அன் ஐடியா how a dike would look. இந்த படத்தை பார்த்தா ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன் எப்படி டைக்ங்கிறது இருக்கும்னு. ஒரு அணைகள், அதை மீறி தண்ணி வராது. சம்திங் லைக் அ வால் that protects. ஷாவல், ஸ்பேடு மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஊர் மக்கள்லாம் ஷாவல் கொண்டு வந்து அந்த ஓட்டைய சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, திஸ் இஸ் கால்ட் ஷாவல். இட் லுக்ஸ் லைக் சிமிலர் லைக் அ ஸ்பேட். க்ரௌச்சிங், இப்படியே குனிஞ்சு, இங்க பாருங்க முட்டிக்கால மடக்கிண்டு, இங்க ஒரு குரங்கு பிக்சரை கொடுத்துருப்பேன். இது வந்து எதை காட்டுறதுன்னா க்ரௌச், இந்த பொசிஷன் வந்து என்னன்னு காட்டுறது, தான் உடம்ப வந்து முன்னாடி கொண்டு வந்து கால் முட்டியை வந்து மடக்கின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் சம்திங் கால்ட் அஸ் க்ரௌச் பொசிஷன். இப்போ நம்மளும் அப்படி தானே இருப்போம், குளிர் நாளில் வந்து குளிர் படபடன்னு எடுக்கிறத உடம்பு அப்படியே குறுக்கிண்டு முன்னாடி இப்படி வந்து உட்காந்துருப்போம். ஸோ திஸ் பொசிஷன் இஸ் கால்ட் அஸ் க்ரௌச். எல்லாருக்கும் இமேஜஸ் தெரியுதா? நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீனோட இமேஜஸ்லாம் தெரியுதா? இஃப் எஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ.
Are the pictures visible on the screen? Okay. Okay. Shovel, dikes, இந்த சுவடுகள், அணைகள் இந்த கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வால் மாதிரி ப்ரொடெக்டிவா இருக்கும். ரெக்கார்டிங் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இனி கிளாஸில் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டுங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடிங் நம்ம தெரிஞ்சுருப்போம். இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? Any doubts to anyone regarding this chapter? If so, you can ask, mute yourself and ask, or send me in chat box. Okay, I'll end today's session over here. இந்த கிளாஸ் நான் இதோட நிப்பாட்டுறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.